பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருகின்றோம். அந்த வகையில் 24வது நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழக அரசு வரும் கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வர இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். கடந்த வாரம் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். அது பெரிய அளவில் ஊடகங்களில் உங்களால் ஒளிபரப்பப்பட்டது. நேற்று கூட உத்தேச பொருளாதார நிலை குறித்த ஒரு அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொறுப்புள்ள ஒரு அரசியல் இயக்கமாக ஆளும் அரசாங்கத்தை முறையான வகையில் வழிநடத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு எங்களுடைய ஒரே லட்சியம் தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும், தமிழக நலன்களை பாதுகாக்க வேண்டும், ஒரு அரசிற்கு ஒரு நல்ல நண்பனாக ஆலோசகராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த முயற்சியை இந்தியாவிலேயே தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அந்த பெருமையோடு இந்த தருணத்தில் இந்த ஆண்டிற்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை எங்களுடைய பெருமைக்குரிய எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது வெளியிடுகிறார். இதை வழக்கம்போல் பத்திரிகை நண்பர்களில் ஒருவர் இதை பெற்றுக்கொள்வார். அதிலும் குறிப்பாக ஒரு பெண் பத்திரிகையாளர் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறார். இதை அன்போடு வரவேற்கின்றோம். நிதிநிலை அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை இப்பொழுது உங்களிடத்தில் எடுத்துக் கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 24வது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வெளியிடுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. இந்தியாவில் ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரு கட்சி தொடர்ந்து 24 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பல ஆலோசனைகளை வழங்கி அரசிற்கும் மக்களுக்கும் நல்ல தெளிவான கருத்துக்கள், சிந்தனைகள், தொலைநோக்கு பார்வை, தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது, அடுத்த 50 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற பல யோசனைகளை தொடர்ந்து இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வாயிலாக மட்டுமல்லாமல் இதுவரை நாங்கள் 70ற்கு மேற்பட்ட ஆவணங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வெளியிட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வ கட்சியாக செயல்பட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 24வது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை. கடந்த வாரம்தான் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். பல நல்ல யோசனைகளை தமிழக அரசிற்கு அதன் வாயிலாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த ஆண்டினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை, இதில் முக்கிய அம்சங்களை நான் உங்களிடம் சொல்ல போறேன். இது அப்படியே நான் படிக்க போறது கிடையாது. ஆனாலும் ஜம்பிள்டா நான் பேச போறேன். ஓரளவுக்கு பேசிட்டு இருப்போம். சில இதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்லணும். நம்ம படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது தெரியுது.
அதனால அப்பப்போ ஒரு காஃபி பிரேக் நடுவில் விட்டுலாமா? சரி. 2026-27 ஆண்டின் தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள் 6,71,891 கோடியாக இருக்கும். இது கடந்த ஆண்டின் வருவாய் வரவை விட 2,04,530 கோடி அதிகமாக இருக்கும். இது ஏன்னு நான் விளக்கி சொல்றேன். எப்படி விளக்கி சொல்றேன்? முக்கியமாக கனிம வளங்கள் சிறப்பான முறையில் கையாளுபவதன் மூலம் வரி அல்லாத வருவாய் 2,17,945 கோடி ஈட்ட திட்டம் வகுத்திருப்பதன் மூலம் இந்த அளவுக்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது. முக்கியமா வரி அல்லாத வருவாயே அதிகமான அதில் வருவாய் ஈட்டுவது தான் இந்த எங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலுடைய அம்சம், முக்கிய அம்சம். நடப்பாண்டின் மொத்தம் செலவினம் 6,96,149 கோடியாகவும் வருவாய் செலவினம் 6,10,712 கோடியாகவும் இருக்கும். டோட்டல் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,96,149 crores. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 6,10,712 crores. இதில் வருவாய் செலவினத்தில் 50,000 கோடி நிலுவையில் உள்ள கடனை அடைப்பதற்காக அசலாக செலுத்தப்படும். ஏன்னா இது வரைக்கும் அசல்ல ஏதோ பேரு அளவுக்கு வட்டியை தான் இவ்வளோ காலமாக கட்டிட்டு இருக்கிறாங்க அரசு. உங்களுக்கும் தெரியும், சமீபத்தில் தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை, நிதி வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. அந்த வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாட்டு அரசினுடைய நேரடி கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. அது இல்லாமல் பொதுத்துறைகள், அது அவங்க கணக்கு போட்டது 3 பொதுத்துறைகள் தான் கணக்கு போட்டிருந்தாங்க. அந்த பொதுத்துறையில கடன் பார்த்தீங்கன்னா 3,17,000 கோடி. இது இல்லாம பல பொதுத்துறைகள்லாம் இருக்குது, கணக்கில் எடுக்கல. அந்த பொதுத்துறைகள் எல்லாமே சேர்த்து அவங்க கணக்கு கடன் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. இதுல கிட்டத்தட்ட வட்டி மட்டும் அதுல 62,000 கோடி கட்டிட்டு இருக்கிறாங்க. அசல் வேற, வட்டியில் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி மோசமான ஒரு சூழல் இருக்கு. அதுல முக்கியமா கடந்த 5 ஆண்டு காலம் செலவு தான் ரொம்ப மோசமான. அதாவது செலவு கடன் வாங்குங்க, ஆனா வாங்கி அதுல மூலதன செலவு பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். அதான பிரச்சனை. இதுல 10 ஆண்டுகளில் தமிழக அரசின் தற்போதைய கடன் சுமை கட்டுக்குள் கொண்டு வரப்படும். வளர்ச்சி திட்டங்களுக்கான புதிதாக வாங்கப்படும் கடன் குறைந்த அளவிலே இருக்கும். 2026-27 ஆண்டில் தமிழக அரசின் வருவாய் கணக்கில் 61,179 கோடியாக உபரியாக இருக்கும். அதனால டெபிசிட் இருக்காது, இன்னும் அதிகமாக இருக்கும். நிதி பற்றாக்குறை 24,258 கோடி என்ற அளவில் குறைவாக இருக்கும். வருவாய் கணக்கில் உபரியாக இருக்கும் தொகை மூலதன செலவுக்காக செலவிடப்படும் என்பதற்கு நிதி பற்றாக்குறை பெருமளவில் குறைந்திருக்கிறது. ஏன்னா எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதுல 2 கம்பேரிசன் நான் பண்ணணும். கடந்த திமுக ஆட்சியில எப்படி, இன்னைக்கு எங்க பட்ஜெட்ல எப்படின்னு ஒரு கம்பேரிசன். திமுக அரசு தாக்கல் செய்த 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சொந்த வரி வருவாய் வரவுகள், ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவென்யூன்னு சொல்றது, அதுல 2,20,895 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில் அதுல கிட்டத்தட்ட 13% குறைவாக 1,92,493 கோடி மட்டுமே வரி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று தலைமை கணக்காளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அவங்களுடைய ஸ்டேட் டாக்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 220 crores எஸ்டிமேட் போட்டாங்க. ஆனால் வந்தது 192 தான், 13% குறை. பாமக தாக்கல் செய்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு நம்முடைய சொந்த வரி வருவாய் வரவுகள் 3,53,966 கோடியாக இருக்கும். அது இல்லாமல் 2025-26 தமிழ்நாடு அரசின் வரி அல்லாத வருவாய், திமுக அரசு கடந்த ஆண்டில் வரி அல்லாத வருவாய், அது நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு சொல்றது. இதுதான் முக்கியமா ஊழல் செய்கின்ற அது ஒரு வாய்ப்பு. அதுல நான் டாக்ஸ் ரெவென்யூ எல்லாமே டாக்ஸ்ல வரப்போகுது. இதுதான் வரி வருவாய் எல்லாமே டாக்ஸ். இந்த டாக்ஸ், ரெவென்யூ டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் அந்த டாக்ஸ்ல வந்துருப்போம். வாட்டர் டாக்ஸ்லாம் இருக்கு.
பட் அதுல என்னன்னா திமுக அரசுல அவங்களுடைய வரி அல்லாத வருவாய் வந்து 28,819 கோடியாக இருக்கும் என்ற நிதிநிலை அறிக்கையில் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் வந்தது பாத்தீங்கன்னா 23,830 கோடி மட்டுமே வரி அல்லாத வருவாயாக கிடைத்துள்ளது. அவங்களுக்கு மொத்தம் நான் டாக்ஸ் ரெவன்யூவே திமுகவில் 23,000 கோடி தான் வந்திருக்குது. அதுல இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே அதுல கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வருவாய் வரும் ஒண்ணு மட்டும். ஆனா மொத்தத்தில் வரி அல்லாத வருவாய் திமுக ஆட்சி காலத்தில் 23,000 கோடி தான் வந்திருக்குது. அதுல அங்கதான் நம்ம பட்ஜெட்டுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் மாறுபட்டது. பாமக இப்போது தாக்கல் செய்யும் 2026-27 நிழல் நிதிநிலை அறிக்கையில் வரி அல்லாத வருவாய் 2,17,945 கோடியாக இருக்கும். இங்கதான் அதிகமா. இதுல என்னன்னா கிரானைட், தாதுமணல், கனிம வளங்கள் ஆகியவற்றின் வணிகம் மற்றும் ஏலத்தை முறைப்படுத்துதல், ஊழலை தடுத்தல், பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயக்க செய்தல் ஆகியவற்றின் மூலம் இது சாத்தியமாக இருக்கிறது. அடுத்தது திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் மத்திய அரசின் வரி வருவாய் பங்கு 58,021 கோடி கிடைக்கும் என்ற மதிப்பிட்டிருந்தது. ஆனால் அது 56,000 கோடியாக குறைவாகவே கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசின் மானிய உதவி 23,834 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டது. ஆனால் அது 18,000 கோடி மட்டுமே தான் கிடைத்துள்ளது மத்திய அரசிடம். நம்ம பட்ஜெட்ல பாமக பட்ஜெட்ல இப்ப தாக்கல் செய்ததில் வந்து 2026-27 ஆண்டுல நிழல் நிதி அறிக்கையில் மத்திய அரசின் வரி வருவாயில் பங்கு 56,413 கோடி. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரே மாதிரி நம்ம மதிப்பீடு செஞ்சிருக்கிறோம். ஆனால் அதுல வந்து மானிய உதவிகள் வந்து 43,617 கோடியாக இருக்கும். ஜிஎஸ்டி வரி விதிகள் குறைக்கப்பட்டிருப்பதால் வரி வருவாயில் பங்கு சற்று குறையும். திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் வருவாய் பார்த்தீங்கன்னா 3,31,569 கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வந்து வெறும் 2,91,219 கோடி மட்டுமே கிடைத்துள்ளது. நம்ம பாமகவுடைய நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் வருவாய் வரவுகள் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6,71,891 கோடியாக இருக்கும். வரி அல்லாத வருவாய் கணிசமாக அதிகரிக்கப்பட்டதால் தான் இது சாத்தியமாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை டெபிசிட் வந்து 41,635 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில் அதைவிட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக 78,000 கோடி அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடும். பாமக நிழல் அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறை இருக்காது. மாறாக 61,179 கோடி வருவாய் உபரி இருக்கும். கடந்த ஆண்டில் நிதிநிலை அறிக்கையில் மூலதன செலவுக்காக 57,000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தொகை முழுமையாக செலவு செய்யப்படவில்லை. 2026-27 ஆண்டுக்கான பாமக தேர்தல் அறிக்கை மூலதன செலவில் 85,437 கோடியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியின் கடைசி ஆண்டில் தமிழகத்தின் வருவாய் செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3,73,206 கோடியாகவும் மொத்தம் செலவுகள் பார்த்தீங்கன்னா 4,30,434 கோடியாகவும் இருக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப அது வந்து 4,65,000 கோடியாக இப்போ கணக்கிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் நிழல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வருவாய் செலவுகள் 6,71,891 கோடியாகவும் மொத்த செலவுகள் 6,96,149 கோடியாக இருக்கும். 2025-26 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 1,06,963 கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 1,30,000 கோடியை தாண்டும் என தெரிகிறது. அதாவது கடந்த ஆண்டு திமுக இப்போதான் அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வரல மொத்தத்தில். பாமக பார்த்தீங்கன்னா நிழல் நிதி அறிக்கையில் நிதி பற்றாக்குறை வெறும் 24,000 கோடியாக இருக்கும். இது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கேவும் நம்மளுக்கும். இது இல்லாம வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கோங்க. இப்போ தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல வருது.
2024-25 வந்து 11.1%, 25-26 வந்து பாத்தீங்கன்னா 10.8%. ஆனா அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 9%, 6%லாம் அந்த கொரோனா காலத்துல 6% இருந்தது. அப்புறம் 9.26%லாம் வந்துச்சு. இதுல என்னன்னா மராத்திய மாநிலம் வந்து ஆனா இப்ப தமிழ் மற்ற மராத்திய மாநிலம், உத்தரப்பிரதேசம், குஜராத்லாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. எல்லாமே தமிழ்நாட்டு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இல்ல இதுல என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ், மொத்தம் உற்பத்தி, மொத்தத்தில் ஒரு மாநிலத்தின் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா மராத்தியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,394 கோடி, அதாவது 49 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டா. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி வந்து 35,678 கோடி, உத்தரப்பிரதேசம் 30 லட்சம் கோடி, கர்நாடகா வந்து 30 லட்சம் கோடி, குஜராத் 29 லட்சம் கோடி. இப்ப தமிழ்நாடு வந்து 2வது வந்துட்டு இருக்குது இல்ல ஜிஎஸ்டிபியில. இது ஏன் ஜிஎஸ்டிபி சொல்றேன்னா, நான் கல்வியில, சுகாதாரத்தில் அதுல வந்து குறைஞ்சதும் 6% ஜிஎஸ்டிபியில நம்ம கல்விக்கு ஒதுக்கீடு செய்யணும், சுகாதாரத்துக்கு 3% செய்யணும். ஆனா செய்யல. அடுத்தது இப்ப இந்த எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது என்னென்ன திட்டங்கள் எங்க பட்ஜெட்ல வந்து நாங்க திட்டங்கள் வந்து இப்போ அறிவிப்பு. செப்டம்பர் 17 முதல் சமூக நீதி சர்வே நடத்தப்படும். அதாவது இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள், ஆளுநர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தமிழ்நாட்டில் விரைவில் சமூக நீதி சர்வே கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அது இப்ப எங்க பட்ஜெட்ல வந்து வருகின்ற செப்டம்பர் 17 தொடங்கப்படும். மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான வீட்டு பட்டியல் தயாரிப்பு பணிகள் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 31 முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். சமூக நீதி சர்வே கிடைக்கும் தரவுகள் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகரிப்பு, வறுமை ஒழிப்புக்கான சிறப்பு வாழ்வாதார திட்டங்கள் உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும். சமூக நீதி சர்வே மேற்கொள்வதற்காக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு 500 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். 6 மாதங்களில் 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை. அதாவது 6 மாதம் தான் இப்ப இருக்கிற இந்த 6 மாதத்தில். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 5 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள். அதில் முதல் கட்டமாக 2026-27 நிதியாண்டில் எஞ்சியுள்ள 6 மாதங்களில் 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் நியமிக்கவும், காலியிடங்களை நிரப்பவும் 1 லட்சத்திற்கும் கூடுதலான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். முதல் கட்டமாக 2026-27 ஆண்டில் 25,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 5,000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட 4ஆம் தொகுதி பணிகளுக்கு 17,000 பேர் தேர்வு. இது இல்லாம மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின் தொழில் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்தா 1 லட்சம் பேர் இந்த 6 மாதத்தில் நியமனம் செய்யப்படுவார்கள். சமையல் எரிவாயுக்கு உருளைக்கு 300 ரூபாய். இப்ப நிறைய இந்த சண்டையினால வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால ஒரு உருளை வந்து 300 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதிகபட்சமாக ஆண்டிற்கு 6 உருளைகளுக்கு இந்த மானியம் கிடைக்கும். அக்டோபர் 2 முதல் முழு மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். டாஸ்மாக் மதுக்கடை பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும். இப்பதான் கவர்மெண்ட்ல வந்து பார்ல இங்க வைக்கலாமா, 100 மீட்டர்ல வைக்கலாமா, 200 மீட்டர்ல வைக்கலாமான்னு, ரெஸ்டோ பார் வைக்கலாமா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. க்ளோஸ். தமிழ்நாட்டில் மது, பீர் ஆலைகள் உரிமம் முழுமையாக ரத்து செய்யப்படும். குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை 2,000 உயர்த்தப்படும். அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இப்ப 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய். ஏன்னா இதுல வந்து அரிசி குடும்ப அட்டை, ரைஸ் ரேஷன் கார்டு, அவங்களுக்கு அத்தனை பேருக்கு இப்ப கிடைக்கிறது வந்து 1,31 லட்சம் பெண்களுக்கு தான் கிடைக்குது. அதனால மொத்தத்தில் யார் யாருக்கு அரிசி அட்டை வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் 2,000 ரூபாய். நகர்ப்புறங்களில் பணியாற்றும் ஏழை தொழிலாளருக்கு நலன் கருதி அம்மா உணவகங்களில் ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், தயிர் எல்லாம்
வெஜிடேரியன் போன முறை சொல்லி உடனே தலைப்பு அன்புமணி பிரியாணி போட போறாரு. எவ்வளோ சொல்ல நான் பட்ஜெட்ல, நான் பிரியாணின்னு வார்த்தை கூட பண்ணல, நான் பயன்படுத்தல. அதாவது அம்மா உணவகத்தில் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு நாங்கள் போடுவோம் வெஜிடேரியன், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நான்வெஜ் போடுவோம் 25 ரூபாய்க்கு. ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள், இது முக்கியமானது, அவசியமானது. இது முக்கியமான யோசனையா நாங்க தமிழக இப்ப இருக்கிற அரசுக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்ததே திமுக ஊழல் சொல்லி வச்சுதான் வந்திருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுல மணல் கொள்ளை, கனிம வனக்கொள்ளை, பணியாளர் நியமன ஊழல், ஒப்பந்த ஊழல் உள்ளிட்ட ஊழல் புகார்கள் குறித்து தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படும். இந்த ஊழல் வழக்குகளை விசாரிக்க 5 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் முதல் நாளில் சொத்து விவரங்கள் வெளியிடுவது கட்டாயமாக்கப்படும். ஆக இப்ப இருக்கிற அரசு நிச்சயமாக இது போன்ற ஒரு 5 சிறப்பு நீதிமன்றங்கள் உடனடியாக அமைத்து, ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் அதிக கொள்ளையடிச்சது வந்து பொதுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இதெல்லாம் அவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது நிச்சயமா இதை சிறப்பு கவனம் செலுத்தி யார் யார் என்னவோ அதெல்லாம் இந்த பணத்தை எல்லாம் வாங்கி பிடுங்கி எடுத்து கொடுத்து அரசு கஜானால ஒப்படைக்கணும். சாதாரண கொள்ளை கிடையாது இதெல்லாம். அதனால 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ ஒன்று அப்படியே நடக்குது, இன்னும் ஸ்பீட் பத்தல. அப்புறம் மக்கள் நம்பிக்கை இழந்துட போறாங்க. அப்புறம் உங்களை தேர்வு பண்ணது தமிழ்நாடு அரசு தேர்வு பண்ணதே காரணம் திமுக ஊழலை ஒழிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்க கொஞ்சம் இன்னும் மெத்தனமா மெதுவா போயிட்டு இருக்கிறது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது லோக் ஆயுக்தா வலுப்படுத்தப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் 2019 ஏதோ கடைசி அதிமுக கடைசி அந்த டைம்ல வந்து லோக் ஆயுக்தா அறிவிச்சாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அது வந்து ஒரு வலிமையான சட்டம் கிடையாது. அதுல ஏதோ குறைகள் இருந்தது. அப்புறம் அதுக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க. இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லை, லோகாயுக்தான் ஒண்ணுமே இல்லை. இப்ப லோகாயுக்தா தலைவர் வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் லோகாயுக்தா அமைக்கப்படும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரங்கள்லாம் கொடுத்து அதுக்கு வந்து இதுல யார் வேணா அந்த லோகாயுக்தால அவங்க விசாரிக்கலாம். முதலமைச்சர், அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் யார் வேணா அல்ல விசாரிக்கலாம், லோகாயுக்தால விசாரிக்கலாம். அப்புறம் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும். இது வந்து சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இருக்கு. இது இந்தியாவில் 21 மாநிலங்கள் இருக்கு, இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. ஏன் வரல? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சட்டம். மற்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட மற்ற மாநிலம் 50-60 சேவைகளுக்கு இந்த சட்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் வரல. இது கொண்டு வரப்படும். அடுத்தது இதுல வந்து எல்லாமே சாதி சான்று, பிறப்பு சான்று, குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றுகள் எல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு மக்களுக்கு வழங்குவதை இந்த சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்படும். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க 208 சிறப்பு படைகள், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு படையின் தலைவராக டிஜிபி நிலையான காவல் அதிகாரி நியமிக்கப்படுவார். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், டிஜிபி தலைமையில் இந்த போதைப் பொருள் தடுப்புக்கு வந்து தனியா ஒரு டிஜிபி தலைமையில் ஒரு காவல்துறை அதிகாரி நியமனம் பண்ணணும். போதைப் பொருள் தடுப்புக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 65 சிறப்பு படைகளுடன் கூடுதலாக 208 புதிய படைகள் அமைக்கப்படும். இதன் மூலம் 273 காவல் உட்கோட்டங்களிலும் தலா ஒரு சிறப்பு படை செயல்படும். தமிழ்நாட்டில் பொருளாதாரம் $3.5 ட்ரில்லியன் உயர்த்தப்படும். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நான் சொல்றது ஜிஎஸ்டிபி 2047 சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகளுக்கு, 100 ஆண்டு பிறகு வந்து 2047 $3.5 ட்ரில்லியன் உயர்த்தும். அந்த நோக்கம் நிறைவேறனா தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 11.5, 12.5%. அது கஷ்டம், ஆனாலும் அது கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுல அதுக்கு இலக்கு இருக்கு. அதாவது $1 ட்ரில்லியன் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு மதிப்புல பாத்தீங்கன்னா 96
லட்சம் கோடி ரூபாய். $1 trillion இன்னைக்கு மதிப்பில். ஸோ $3.5 trillion வந்து 2047 அடைவதற்கு ஒரு இலக்கு. அரசின் நேரடி கடன்களில் 5 லட்சம் கோடி அடுத்த 5 ஆண்டுகள் அடைக்கப்படும். இப்போ கிட்டத்தட்ட நேரடி கடன் 10 லட்சம் கோடி இருக்கு. அது இல்லாம வந்து ஆண்டுதோறும் இந்த ஆண்டு கூட கடன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு 5 லட்சம் கோடி கடனை வந்து கட்டி அது குறைக்கப்படும். 2 லட்சம் கோடி கூடுதல் வரி அல்லாத வருவாய் ஈட்ட சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் வரி அல்லாத வருவாய். கிரனைட் குவாரி ஏலத்தின் மூலமாக 65,000 கோடி. மத்திய அரசின் அனுமதியுடன் தாது மணல் வணிகம் மற்றும் ஏலத்தின் மூலம் 75,000 கோடி. ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு தாது மணல். ஆனால் அது மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்கணும். அது அவங்க அனுமதி பெற்று இங்க தாது மணல் ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்பு தாது மணல் செஞ்சு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்தி நிறைய இருக்கு. நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் பொட்டன்ஷியல் இருக்கு. அது கொஞ்சம் செய்யணும். அது இல்லாமல் இறக்குமதி மணல் வணிகம் மற்றும் ஏன்னா நம்ம மணலை வந்து தடை பண்ணிடுறோம். ஆற்றுல மணல் யாரும் எடுக்கக்கூடாது. கடந்த வாரம் நம்முடைய வேளாண் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறோம். அதனால இப்போ இறக்குமதி மணல் மலேசியாவிலேருந்து இறக்குமதி செய்யலாம். அரசும் வைக்கலாம், தனியாரும் அதுக்கு வந்து வரி கட்டிட்டு போகலாம். அதில் மூலம் கிட்டத்தட்ட 45,000 எம்சாண்ட் இருக்கு. அது ரெகுலேட் பண்றது எல்லாம் சேர்ந்து 45,000 கோடி ஈட்டப்படும். பொதுத்துறை நிறுவனங்கள் வலுப்படுத்தி அவற்றின் லாபத்தில் இயங்க செய்வதன் மூலம் 30,000 கோடி ஈட்டப்படும். இது சுலபமா பண்ணிட்டு போலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது நான் நேர்மையான ஆட்சி தருவேன் என்று அந்த ஒற்றை வார்த்தை சொன்னதுக்காக மக்கள் இளைஞர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர் இப்ப இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை சரி செய்து சீர் செய்து அதுல ஊழலை தடுத்தாலே போதும், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வருவாய் வந்து ஈட்டலாம். நான் குறைவா நாங்க சொல்றோம் 30,000 கோடி, இன்னும் எவ்வளவு பண்ணலாம். ஜிஎஸ்டி வரி கணக்கு தாக்கல் செய்யும் 11,40,000 நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் சொல்றேன் 11,40,000 நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்திட்டு இருக்காங்க. கணக்கில் செலுத்தினா கணக்கில் இருக்கிறாங்க. அதுல 3,25,000 நிறுவனங்கள் ₹1 கூட வரி செலுத்துவது இல்லை. 11.4 lakh நிறுவனங்களில் 3.25 lakhs வந்து நிறுவனங்கள் வந்து ₹1 கூட வரி செலுத்துவது கிடையாது. அது இல்லாம 1.94 லட்சம் நிறுவனங்கள் ₹1,000 குறைவாகவே வரி செலுத்துகின்றன. ஜிஎஸ்டி வரி வசூலை சீராய்வு செய்து அதில் உள்ள கசிவுகளை அடைப்பதன் மூலம் 25,000 கோடி கூடுதல் வருவாய் நமக்கு கிடைக்கும். நஷ்டத்தில் இயங்கும் 46 பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயங்க வைப்பதற்காக அவற்றில் நடப்பாண்டில் 12,000 கோடி மறு முதலீடு செய்யப்படும். 5 ஆண்டுகளில் 60,000 கோடி மறு முதலீடு செய்யப்படும். 102 பொது நிறுவனங்கள் 2 மூடிட்டாங்க, இன்னொரு 100 தான். 100ல் வந்து கிட்ட 46, 54 வந்து ஓரளவுக்கு லாபத்தில் ஓடிட்டு இருக்கு, 46 வந்து நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 கோடி மறு முதலீடு செஞ்சு. கல்வி மருத்துவத்துறைக்கு வந்து 2.5 லட்சம் கோடி நிதி. அதாவது ஒரு மாநிலம் நல்ல வகையான நிர்வாகம் செய்யணும்னா கல்வி சுகாதாரத்தில் தான் அது முதலீடு செய்யணும். இப்போ 1962ல் அப்போ வந்து நம்முடைய அது என்ன இது ஆணையம், கோத்தாரி ஆணையம், 62 கோத்தாரி ஆணையம் வந்து அப்ப என்ன சொன்னாங்க, இந்தியா மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய மொத்த வருவாயில வந்து பாத்தீங்கன்னா 6 விழுக்காடு வந்து ஒதுக்கீடு கல்விக்கு செய்யணும். அதன் பிறகு அவர் சொல்லாத மற்றவங்க எல்லாம் சொல்லி சுகாதாரத்துக்கு 3 விழுக்காடு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் கட்டமா இப்ப நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 6 பதிலா இப்ப உடனே 6 ஈட்ட முடியாது. இப்ப 4 விழுக்காடு மொத்தம் ஜிஎஸ்டிபி, தமிழ்நாட்டு ஜிஎஸ்டிபி 4 விழுக்காட்டுல கல்விக்கும் 2 விழுக்காடு மருத்துவத்திற்கும். தமிழ்நாடு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்புல இருந்து 42 கோடியில 3 விழுக்காடு, அதாவது 1,27,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கும் 1 விழுக்காடு, அதாவது 42,601 கோடி உயர்கல்வித்துறைக்கும். 1.27 lakhs வந்து ஸ்கூல் எஜுகேஷன், 42,601 கோடி வந்து ஹையர் எஜுகேஷன். மருத்துவத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 85,000 கோடி, மொத்தம் வந்து 2,52,000 கோடி வந்து மொத்தத்தில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு. ஆசிரியர் பணி போட்டித் தேர்வு ரத்து.
இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போட்டித் தேர்விலும் வெற்றி பெற வேண்டும் என அரசாணை எண் 149 ரத்து செய்யப்படும். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்கப்படும். அரசு பணிகளை மேம்படுத்த 42,600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரி ஏற்படுத்தப்படும் நோக்குடன் இப்போதுள்ள 181 கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் கூடுதலாக 53 புதிய கல்லூரிகள் தொடங்கப்படும். இந்த நடப்பாண்டில் அதில் 2027-28 ஆண்டில் 25 தொகுதியில் புதிய கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். சென்னை செயற்கை அறிவு திறன் பல்கலைக்கழகம், சென்னையில் அடுத்த ஆண்டில் செயற்கை அறிவு திறன் பல்கலைக்கழகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி, இது ஒன்று கூகுள் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட், இது ரெண்டுத்தையும் கொலாபரேஷன் வச்சு தொடங்கப்படும். அப்புறம் 2028-29 ஆண்டு கோவையில் திறன் பல்கலைக்கழகம், ஸ்கில் யூனிவர்சிட்டி. 4 மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நடப்பாண்டில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். இதற்காக 1,500 கோடி நிதி ஒதுக்கப்படும். அது இல்லாமல் ராணிப்பேட்டை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரத்திலும் அடுத்த ஆண்டில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். இன்னும் 6 மாவட்டத்தில் தான் மருத்துவக் கல்லூரி இல்லை, 38 மாவட்டத்தில். அதுலேயும் அடுத்த 2 ஆண்டுகளில் அதுவும் நம்ம நிறைவேற்றப்படும். 108 அவசர ஊர்திகளின் எண்ணிக்கை அடுத்த 5 ஆண்டுகளில் 2,500 உயர்த்தப்படும். நடப்பாண்டில் 400 புதிய அவசர ஊர்திகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். நேற்று கூட ஒரு இதில் பார்த்தேன், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஒரு குழந்தை, ஆண் குழந்தை 108 ஆம்புலன்ஸ்லேயே பிறந்தது. அது பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்லேயே குழந்தை பிறந்தது அப்படின்னு. 2005 ஆண்டு ஏப்ரல் 12ஆம் நாள் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை தொடங்கி பிறகு அந்த ஆண்டில் 108 ஆம்புலன்ஸ் சேவை அந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி, கோடிக்கணக்கான தாய்மார்களை காப்பாற்றி, கோடிக்கணக்கான குழந்தைகளை காப்பாற்றுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி பெருமை கொள்கிறது. அடுத்தது, கருவுற்ற பெண்களுக்கான மகப்பேறு கால நிதி உதவி 25,000 உயர்த்தப்படும். ஜனவரி 25 உலக தமிழ்மொழி நாளாக, உலக தாய்மொழி நாள் இருக்கு, அதே நாள் உலக தமிழ்மொழி நாளாக அதுக்கு ஐநா சபையும் சரி மத்திய அரசையும் வலியுறுத்தி அதை கொண்டு வரப்படும். ஏன்னா பங்களாதேஷ்ல தான் அங்க மொழிக்காக 5 பேர் அங்கிருந்து சுட்டு கொல்லப்பட்டார். அது 57 நினைக்கிறேன், 1957 நினைக்கிறேன். அதை வச்சுட்டு தான் 1977 தான் 77 90 ஐநா சபையில் உலக தாய்மொழி நாள்னு கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழ் மொழிக்காக 1938 எவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்புறம் 65 கிட்டத்தட்ட மொத்தம் சேர்த்தா 500 பேருக்கு மேற்பட்டு இறந்தாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க, கொலை செஞ்சாங்க, தற்கொலை பண்ணாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா அதுக்கு தான் ஜனவரி 25 தான் வரணும். ஆனாலும் நம்ம உலக தமிழ் மொழி நாளாக தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டம் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக சட்டம் இயற்றப்படும். ஏன்னா இது 1999 அப்ப இருக்கிற அரசு இது முயற்சி பண்ணாங்க. 4 மாதத்தில் உயர்நீதிமன்றம் தடை பண்ணாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் வழக்கு, இந்த வழக்கு இன்னும் ஹைபர்னேஷன்ல இருக்குது. ஹைபர்னேஷன் என்னன்னு தெரியுமா? தூங்கிட்டு இருக்குது, அப்படியே அழகா குளிர்பட்டியில ஏசியில. எவ்வளவு நாளா? 99 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தூங்கிட்டு இருக்குது. இதுக்கு பிறகு எவ்வளவு பேர் வந்தாங்க, ஒன்னும் அது தட்டி எழுப்பல. நாங்களும் எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்கன்னு அது தூங்கிட்டோம், அப்படியே சுப்ரீம் கோர்ட்ல தூங்கிட்டோம். அதனால ஆனா தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனையோ முறை ஆட்சிக்கு வந்து இதுக்கு பிறகு அதை பத்தி ஒண்ணுமே கண்டுக்கல. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும். பெயர் பலகையில் தமிழில் எழுதாத கடைகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம். 3 முறைக்கு மேல் அபராதம் செலுத்தும் கடைகளில் வணிக உரிமம் ரத்து செய்யப்படும். குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட தனி தமிழ் பெயர்கள் பட்டியல் வெளியிடப்படும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்படும். இப்படி சொன்னாதான் படிப்பாங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு உயர்கல்வியில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும்.
அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் இதெல்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. அதுக்கு கோச்சிங் ட்ரைனிங் இந்த பிள்ளைங்களும் 6ஆம் வகுப்புல இருந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டோம். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து திட்டமிடுதல், மருத்துவ சேவை, தரவு கையாளுவதில், தானியங்கி உரையாடல், சைபர் தாக்குதல் தடுத்தல் இதில் செயற்கை நுண்ணறிவு திறன் பயன்படுத்தப்படும். செயற்கை நுண்ணறிவு திறனுக்காக மனித வளத்திற்கு உருவாக்குவதற்காக அரசு பள்ளிகள் 6ஆம் வகுப்பு முதல் செயற்கை நுண்ணறிவு திறன் ஒரு கட்டாய பாடமாக்கப்படும். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் திமுக கடைசி காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் கடைசி முடிவில் உடனே நாங்கள் வந்து தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதில் அறிவிப்பு தான், பேப்பரில் அறிவிப்பு. அதில் இன்னும் அரசாணை வரல, எதுவும் வரல, ஒரு பைசா பென்ஷன் வரல. அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாசத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ரிட்டையர் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு பைசா கூட வரல. அதனால அந்த திட்டம் ரத்து செய்யப்படும். திமுக கொண்டு வந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி தொடங்கப்படும். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரை அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் ஊதிய விகிதத்திற்கு ஏற்க வகையில் 10,000 அதாவது 3,000 10,000 வரை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த நிவாரணம் வழங்கப்படும். ஏன்னா 8வது ஊதிய குழு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அது உருவாக்குனாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் தான் அதில் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணி அவங்க இப்போ இன்னும் கால அவகாசம் எப்படியாவது அடுத்த ஆண்டு இறுதியில் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. அதனால் அது வரைக்கும் நம்ம கொடுக்கணும். அதில் அப்புறம் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வழங்க 2,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஏன்னா போக்குவரத்து ஊழியர்கள்லாம் பாவம் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் அவங்க ஓய்வு பெற்று 9 ஆண்டுகள் அவங்களுக்கு இன்னும் நிதி வரல. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை, எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. இதில் 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலை வாய்ப்புகள். இது கடந்த வாரம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். நான் வேளாண் துறையில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை சாதாரணமாக உருவாக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி, தளவாட மேலாண்மை, வேர் ஹவுசிங் பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். 6 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு, 20 மைனர் போர்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். இதுல வேர் ஹவுசிங்லாம் எவ்வளோ வேர்ல்டு வைட், ஏன்னா இதுதான் அந்த ட்ராக் சி ரூட். இதுதான் இது பண்ணிட்டானா நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கும். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த பணிகள் மூலம் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் நான் கடந்த வாரம் சொல்லிட்டு நான். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் மாத வருமானம் 40,000 ரூபாய் வரை உள்ள பணிகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்க புதிய சட்டம் நிறைவேற்றப்படும். இது அதிமுக உறுதி அளிச்சாங்க, கொண்டு வரல. திமுக உறுதி அளிச்சாங்க, கொண்டு வரல. இப்ப இவங்களும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இது கொண்டு வரணும், இது அவசியமா செய்யணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் 1,30,00,000 இளைஞர்கள் வேலை இல்லை. அதனால இப்போ இந்த சட்டம், இப்ப ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கு. உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு, கர்நாடகாவில் 80 விழுக்காடு, குஜராத்ல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்குது, ஹரியானால இருக்குது, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஏன் எங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரல? இது கொண்டு வரணும், அவசியமானது அது. அப்புறம் ஆண்டிற்கு ஆமா ஓகே தனியார் ஓகே தொழில் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் ஜனவரி மாதம் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும். அதாவது வர ஜனவரி மாதத்தில் புதிய இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அது நாங்கள் அடுத்து நாங்கள் வரும் 6 மாதம் நாங்கள் கொண்டு வருவோம். தொழில் முதலீடுகள் வெள்ளை அறிக்கை நாங்கள் ஒரு புத்தகமே போட்டு வச்சிருக்கிறோம். திமுகவில் 12,16,000 கோடி முதலீடுகள் என்று சொன்ன திமுகவில் நாங்கள் ஒரு புத்தகமே பொய் முதலீடுகள் சொல்லிட்டு போட்டு அதில் கிளீனா என்னென்ன வருஷத்தில் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ முதலீடு, எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதில் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு எல்லாமே கிளீனா போட்டதுக்கு அப்புறம் திமுக அதை பற்றி பேசுறதை நிறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் உறுதியளிக்கப்பட்ட 12
50,000 கோடி தொழில் முதலீடுகள் எவ்வளவு வந்திருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். ஆண்டிற்கு 3 லட்சம் கோடி என்ற அளவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்படும். இது நிச்சயமா செய்யலாம். இது போய் இன்னும் கொஞ்சம் வேகமா செய்யணும். இப்ப இருக்கிற அரசு கூட ஆலோசனைகள் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டா செயல்படணும். முதலமைச்சர் பல நாடுகளுக்கு போகணும், வரணும், முதலீட்டில் ஈர்க்கணும், அங்கிருந்து கொண்டு வரணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். 4ஆம் தொழில்நுட்ப புரட்சியை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும். தொழில் மண்டலங்கள் தொழில் மண்டலத்தில் யார் அதுக்கு தலைவர்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி கேடர்ல இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர். 5 பகுதியில் சென்னையை தவிர்த்து மற்ற பகுதியில் 5 தொழில் மண்டலங்கள் ஜோன்ஸ். அதுல ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரி லெவல் கேடர்ல ஒரு ஐஏஎஸ் ஆபிசர், அவருக்கு கீழே பல ஐஏஎஸ் ஆபிசர். அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி அவங்க அந்த ஐஏஎஸ் ஆபிசர், சீஃப் செக்ரட்டரி லெவல் ஐஏஎஸ் ஆபிசர் உலகத்துல எங்க வேணா போலாம், முதலீடு பெற்று ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் உருவாக்கி, ஏன்னா அதிக அளவில் தென் மாவட்டங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஏன்னா மேற்கு பகுதியும் சரி, சென்னை பகுதியிலையும் நிறைய தொழில் இருக்கு. வட தமிழ்நாட்டில் அப்படி வர சென்னை தவிர்த்து மற்ற வட தமிழ்நாட்டில் தொழில் கிடையாது. தென்னில் இன்னும் மோசமாக இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடறேன். தமிழக சட்டப்பேரவை குறைந்தது ஆண்டிற்கு 3 முறை 100 நாட்கள் கூடி மக்கள் பிரச்சனைகளை குறித்து ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்துவதை தமிழக அரசு உறுதி செய்யும். ஏன்னா திமுக ஆட்சியில் பார்த்தோம், 28 நாள், 17 நாள், 18 நாள், 30 இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனா வர்றதுக்கு முன்பு 100 நாள் சொன்னாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும். திமுக அப்படி சொன்னாங்க, செய்யல. இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை வரவேற்கின்றோம். அக்டோபர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக வரும் அக்டோபர் மாதம் நடத்தப்படும். ஏன்னா இதுல 2 பாட்டா இருந்தது, இப்ப எல்லாம் 2மே முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னும் நகர்ப்புறம் தான். நகர்ப்புறம் அடுத்த பிப்ரவரி. அதனால ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக அக்டோபர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்தப்படும். உழவர்களுக்கு பயிர் காப்பீடு கிடைக்க வகை செய்ய பயிர் காப்பீடு நிறுவனம், ஏன்னா 2 நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும். அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் மருத்துவ காப்பீடு நிறுவனம் ஒன்று, அப்புறம் அரசின் சார்பில் பயிர் காப்பீடு நிறுவனம் விவசாயிகளுக்கு. அப்புறம் 5 புதிய மாவட்டங்கள் முதல் கட்டமாக. நிர்வாக வசதிக்காக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கும்பகோணம், கடலூர் மாவட்டத்திலிருந்து விருதாச்சலம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செய்யார் அல்லது ஆரணி, கோவை மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆகிய புதிய மாவட்டங்கள் முதல் கட்டமாக உருவாக்கப்படும். அடுத்தது சேலம் மாவட்டம் 3ஆக, நராஜே 3ஆ பிரிச்சிடலாமா? 3ஆக சேலம் மாவட்டம் பிரிக்கப்படும். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் 2ஆக, மதுரை மாவட்டம், இந்த மாவட்டங்களில் அடுத்த ஆண்டு. எங்களுடைய இலக்கு என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் 12 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமா இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது, நிர்வாகம் செய்ய முடியாது. அதுதான் ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மாவட்டத்தில் 12 லட்சம் பேர், 12 லட்சம் பேர் அவ்வளவுதான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய இலக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதிக அளவிலான 17 விழுக்காடு மட்டுமே பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சமூகங்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். தமிழ்நாட்டு ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட சாதியின் முன்னேற்றத்திற்காக தனி கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். அவற்றின் வாயிலாக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பிற்படுத்தப்பட்ட கார்ப்பரேஷன் மூலமாக 3 லட்சம் கோடி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். அரசு போக்குவரத்து கழகங்கள் மேம்படுத்தும் நோக்குடன் அவற்றின் மேலாண்மை இயக்குநராக இந்திய ஆட்சி பணி அதிகாரி நியமிக்கப்படுவார்கள். தேவையான எண்ணிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும். போக்குவரத்து கழகங்களில் லாபத்தில் இயங்க நடவடிக்கை. கட்டணம் உயர்த்தப்படாது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். எல்லா பேருந்துகளிலும் தமிழ்நாட்டில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் அனைவரும் இலவசமாக பயணிக்கலாம். இந்த யோசனை நாங்கள் 10 ஆண்டுக்கு முன்பு கொடுத்தோம். அதெல்லாம் சென்னையில் அனைத்து முதல் கட்டமாக பைலட் ப்ராஜெக்ட். அடுத்தது மற்ற மாநகரத்திலாம்
இது கொண்டு வரது திட்டமிட்டிருக்கிறோம். சென்னையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் எண்ணிக்கை இப்போ இருக்கிற 3500 7,000 உயர்த்தப்படும். கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் அது பூங்காவாக மாற்றப்படும். இது அவசியமா நாங்கள் செய்வோம். இப்ப இருக்கிற அரசு செய்ய வைப்போம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்கா, அதாவது கிரீன் பார்க். சென்னையில் இப்போ இருக்கிற பெரிய பூங்கா பார்த்தீங்கன்னா வெறும் 19 ஏக்கர் தான். செம்மொழி பூங்கான்னு இருக்கு. பூங்காவே இல்லை. மற்ற மாநகரங்களில் இந்தியாவிலையும் சரி உலக அளவிலும் சரி அவ்வளோ பூங்காக்கள் இருக்கு. இங்க ஒதுங்குற பூங்கா ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இல்ல ஒரு குடும்பமா போய் ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு குடும்பமா அங்க அந்த பூங்காவில் போய் அங்க போய் சாப்பிட்டுட்டு அங்க அப்படியே கொண்டாடுறதுலாம் எதுவுமே கிடையாது. கிரீன் ஸ்பேஸ்ன்னு எதுவுமே இல்லை. அதனால நிறைய பூங்காக்கள் வேணும். கோயம்பேடு இஸ் a பெர்ஃபெக்ட் பிளேஸ். ஏன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பசுமை பூங்கா கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரப்பளவில் பெருசா இருக்கும். 60 ஏக்கர். டெல்லியில பாத்தீங்கன்னா நேரு பூங்கா 80 ஏக்கர், லோதி பூங்கா 200 ஏக்கர், மெஹர்வலி பூங்கா இப்போ பூசாவன் பூங்கா கட்டுறாங்க 850 ஏக்கர்ல. டெல்லியில, பாம்பேல, பெங்களூர்ல 200 ஏக்கர் 300 ஏக்கர் சாதாரணமா இருக்கு. உலகத்துல எல்லா மாநகரங்களிலும் பூங்காக்கள் இருக்கு, சென்னையை தவிர. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சிறப்பு திட்டம் செயல்படும். காவலர்களுக்கு ஊதிய உயர்வு, 8 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். மேகதாது அணை தடுக்கப்படும். புதிய நடுவர் மன்றம் அரசு எதிர்க்கும். தேவையே இல்லை. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது இடத்தில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் சதி திட்டம் முறியடிக்கப்படும். மேகதாது அணை சிக்கலுக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைக்கப்படுவதை தமிழக அரசு ஏற்காது. சட்ட போராட்டத்தின் மூலமாக மேகதாது அணை தடுக்கப்படும். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் விரைவில் 152 அடியாக உயர்த்தப்படும். வேளாண்மைக்கு 68,000 கோடி நிதி. அதை பத்தி நான் இப்போ கடந்த வாரமே நான் சொல்லிட்டேன். நான் அது ஃபுல்லாவே 68,000 கோடி நிதி. இது இல்லாமல் 25,000 கோடி வந்து நீர்ப்பாசன திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறுவை பற்றிலாம் சொல்லியாச்சு. எல்லாமே உழவர்கள் பற்றிலாம் போனோம்னு சொல்லிட்டு நான். வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து 5,000 வீதம் உதவித்தொகை. அதாவது 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களுக்கு 1,000 ரூபாய், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2,000, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி 3,000, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 4,000, பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு 5,000 ரூபாய். சென்னை வெளிவட்ட சாலை தனியாருக்கு தாரை வார்க்கப்படாது. சென்னை வண்டலூர் நெமிலிச்சேரி இடையிலான சென்னை வெளிவட்ட சாலை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் உரிமையை 2,526 கோடிக்கு தனியாருக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். ஏன்னா திமுக ஆட்சியில் அவசரமா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வெறும் 2,500 கோடி. அவங்க எவ்வளவு தெரியுமா? 25 ஆண்டுகள்ல அவங்களுக்கு வருமானம் வரும் 49,000 கோடி வருமா. ஆனா வெறும் 2,500 கோடிக்கு அவங்களுக்கு வந்து ஒப்பந்தம். இது யார் பணம்? இது நம்ம பணம். எங்களுடைய யோசனை என்னன்னா அந்த வெளிவட்டம் அந்த சாலைக்கு வந்து டோல்கேட்டை ரத்து பண்ணிடுங்க, நிறுத்தி வேணாம், எடுத்துருங்க. என்ன அவங்களுக்கு 2,500 கோடி அரசுக்கு வந்து மக்கள். ஏன்னா டிவிகே அரசுக்கு அதிகமா மக்கள் ஓட்டு போட்டது யாரு? சென்னை மக்கள், சென்னை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நீங்க ஒரு நல்லது செய்யணும்னா இங்க அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்கிற டோல்கேட்டை நீங்க எடுக்கணும். அதுதான் நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்யறது கணக்கு. அது சென்னை திருவான்மியூர் உத்தண்டி இடையே உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான 2,100 கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். அப்படி நாங்க தான் தொடர்ந்து இந்த ஏவாவேலு அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து 2,100 கோடி அளவில் அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதில் அடிக்கலும் நாட்டிட்டார். நாங்க வேண்டாம், எவ்வளோ வழக்குகள் இருக்கு, இப்போ சொன்னாலும் அவசரமா ஆக்சுவலா பார்த்தா அது 1,400 கோடியில செய்யக்கூடிய ஒரு திட்டம் அது. ஆனா 2,100 கோடி கிட்டத்தட்ட 700 கோடி அதிகமா போட்டிருக்காங்க. அது வந்து அது ரத்து செய்து அதை முறைப்படுத்தி அது ஊழல் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது 4 வழி சாலை இல்லாம 6 வழி சாலையா பண்ணுங்க. மேம்பாலம் வந்து 6 வழியா பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும், அதில் முறைப்படுத்தி அதை செய்யணும். அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். அப்புறம் வேலூர், தஞ்சாவூர், நெல்லை, கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் விமான போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடான் ஸ்கீம்ல விமான போக்குவரத்து அவசியமா இருக்கு. ஏன்னா குறிப்பா டெல்டா பகுதியில் ஒண்ணு கூட கிடையாது. திருச்சிக்கு போனோம், எல்லாம் இருக்குது இல்ல, அதனால இதெல்லாம் செய்யப்படும். அப்புறம் வடபழனி பூந்தமல்லி இடையே ஆகஸ்ட் மாதத்தில் மெட்ரோ ரயில் சேவை,
கோயம்பேடு முதல் கிண்டி பட்ரோடு வரையிலான மெட்ரோ ரயில் பாதை 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும். சென்னை தற்போது நடைபெறவுள்ள அனைத்து மெட்ரோ ரயில் திட்டம் பணிகளுக்கு 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் கோயம்பேடு ஆவடி இடையே மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடப்பாண்டில் இறுதிக்குள் தொடங்கும். கோவை மதுரை மாநகரங்களில் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளில் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். நேற்று தான் செய்தி பார்த்தேன் நான். மத்திய அரசு மறுபடியும் இதை அனுமதி கொடுக்கல. அவங்க சொன்ன காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வர முடியாது. 20 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கணும், 15 லட்சம் பேர் தான் கோயம்புத்தூர்லயும் மதுரையில் இருக்கிறாங்கன்னு. ஆனா அதை விட என்னன்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கு. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்னா அவங்க தான் அதிகமா மெட்ரோ ரயில பயன்படுத்துவாங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் 7 லட்சம் பேர் வராங்க. அவங்க இலக்கு பார்த்தா 22 லட்சம் பேர் வராங்க, கணக்குல வருது. ஆனா 20 லட்சம் பேர் குறைவா இருக்கிற நகரங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. யூபியில எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, மற்ற அவங்க பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. அது ஒன்றும் பெருசா ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் இல்ல. அது இன்னும் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அனுமதி வாங்கணும். நிச்சயமா அது வாங்கப்படும். பல்லாவரம் துறைப்பாக்கம் இடையே அதிவிரைவு பேருந்து சேவை, இந்த பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் BRTS எல்லாம் போட்டிருக்கோம்ல. அப்புறம் மின் திட்டங்களை விரைவுபடுத்த 2 லட்சம் கோடி முதலீடு. நிலுவையில் உள்ள மின் திட்டங்கள் செயல்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும். உடன்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் 2 மாதங்களில் வணிக உற்பத்தி தொடங்கப்படும். இது அதாவது இந்த கடந்த ஒரு 10-15 வருஷமா தமிழ்நாட்டில் உள்ள மின் திட்டங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தல. ரொம்ப அப்படியே ஆம வேகம்லாம் கூட இல்ல, நத்த வேகத்தில் வேண்டுமே சூழ்ச்சி செய்து. ஏன்னா அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும். அரசு துறையில் உள்ள மின் நிலையங்களில் உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் கிட்ட 3 ரூபாய், 2 ரூபாய் 90 பைசா ஒரு யூனிட், 3 ரூபாய் 3.25 ரூபாய் ஒரு யூனிட். ஆனா தனியார் கிட்ட வாங்குறது பாத்தீங்கன்னா 9 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் யூனிட் வாங்குறாங்க. அதுல பாதி கமிஷன் இவங்களுக்கு. அதனால எதுக்கு நம்ம ஆரம்பிச்சு விடணும், அவங்க காசு வருதே வாங்கிட்டு போலாம் அப்படின்னு. இதனாலதான் எந்த திட்டமும் திமுகவில் 5 ஆண்டுகளில் ஒரு புதிய மின் திட்டம் கூட அறிவிக்கல. 2வது ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் நிலுவையில் ஒரு திட்டத்தை நடைமுறையில், அதுவும் பார்த்தா நின்று போச்சு. பிரச்சனை வந்துட்டு நின்று போச்சு நார்த் மெட்ராஸ்ல. அதனால இவங்க அதை பத்தி எந்த கவரையும் எந்த அக்கறையும் இல்லை. ஆனா 4 ஆண்டுகளில் 56% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில். மாதம் மின் கணக்கெடுப்பு அதான் இப்ப இருக்குதுல்ல. 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கப்படும் முறை கைவிடப்பட்டு மாதம் ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். இதனால் 1000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டிற்கு மின்கட்டணம் 54 விழுக்காடு குறையும். தமிழ்நாட்டில் 2026 ஜூன் மாதம் முதல் கட்டப்படும் தனி வீடுகள், அலுவலக கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது பயன்பாட்டிற்கான இடங்கள் ஆகியவற்றின் மேல் தளத்தில் சூரிய ஒளி மின்சார கட்டமைப்பு ஏற்படுத்துவது கட்டாயமாக்கப்படும். கம்பல்சரி ரூஃப் டாப் சோலார் சட்டமா கொண்டு வரப்படும். வீடுகளுக்கு, அரசு கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாமே. ஏன்னா ஒரு போர்ஷன் என்னோட இலக்கு அடுத்த 5 ஆண்டுகள் 20,000 மெகாவாட் சூரிய ஒளி மூலமாக கொண்டு வரணும். அது நம்ம தமிழ்நாடு அரசினுடைய இலக்கு. அது வீடுகளில் மின் இணைப்புக்கான மீட்டர்கள் ஸ்மார்ட் மீட்டராக மாற்ற 15,000 செலவாகும் என்று திமுக ஆட்சியில் மதிப்பீட்டப்பட்ட நிலையில், அதாவது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல், அதை தடுத்து நிறுத்திட்டோம்னா பாமகவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பதில்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் மீட்டர் ஒரு விலையே பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய் தான். ஆனா அதுல 15,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் விலையேன்னு போட்டு அதுக்கு டெண்டர்லாம் விட்டு நாங்கெல்லாம் சத்தம் போட்டு அழுத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அது நிறுத்திட்டாங்க. 15,000 எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கும் அதுல. இப்ப அந்த ஸ்மார்ட் மீட்டர் இலவசமா கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் 26,883 சதுப்பு நிலங்கள் அறிவிக்கை செயல்படுத்தப்படும். அதாவது அறிவிக்கைனா நோட்டிபிகேஷன் வரும். அதாவது சதுப்பு நிலம் வெட்லேண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017 மத்திய அரசு வெளியிட்டது. ஆனாலும் அதுல இந்தியா முழுவதும் உள்ள சதுப்பு நிலத்தில் நோட்டிஃபை பண்ணணும்னு அறிவிக்கை வெளியிடணும். இதுவரையும் தமிழ்நாட்டில் ஒன்று கூட பண்ணல. 5 ஏக்கருக்கு மேல் உள்ள பரப்பளவில் உள்ள சதுப்பு நிலங்கள்னா இது வாட்டர் பாடி வெட்லேண்ட்ஸ்,
ஈரநிலம், சதுப்பு நிலம் எல்லாம். இதற்கு தமிழ்நாட்டில் 26,000 ஈரநிலம், சதுப்பு நிலம் இருக்கு, 5 ஏக்கருக்கு மேல. இதுல ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது! இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரூல்ஸ் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ ஆர்டர் போட்டிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணுங்க நோட்டிஃபை பண்ணுங்கன்னு. இவங்க பண்ணல. சென்னையில வேணுமே பண்ணல. சென்னையில ஏன்னா அப்பதான் அதுல ஆக்கிரமிப்பு பண்ணலாம், ஏரி நிலத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நீ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கோ, இப்படி எடுத்துக்கோ, இப்படி கூறு போட்டுடலாம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை முடிச்சிடலாம். இந்த திட்டம் அதெல்லாம் பிரிகேடு போன வருஷம் 2000 கோடி அடுக்குமாடி குடியிருப்பு ஊழல் நடந்தது. இதுதான் நோட்டிஃபை பண்ணாததுனால தான் இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுது. இந்த பிரிகேடு அனுமதி கொடுத்தது இது மட்டும் சிஎம்டிஏ மட்டும் இல்ல, என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரியும் அங்க இருக்க அதிகாரிகள் யார் யாருக்கு போச்சு எல்லாம் பெரிய விசாரணை பண்ணுவது. சும்மா அவங்க துறையை மாத்திட்டாங்க, இவங்கள மாத்திட்டாங்க, அதிகாரிகளை மாத்துறதுலாம் ஒரு புரியல. யார் பண்ணா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இது முதலமைச்சர் விஜய் அவருடைய அரசு இதுல கவனம் செலுத்தணும். இது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எங்களுக்கு தோணுது. கடைசி பக்கம் வந்துட்டேன், அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. சத்துணவு திட்டத்தில் மாலை சிற்றுண்டி சத்துணவு உட்கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் மாலையில் பால் மற்றும் ரொட்டி வழங்கப்படும். ஆனால் இது கொஞ்சம் இதுல அதுல மதிய உணவு, காலை உணவு அந்த பெயர் மாத்தினது நாங்கள் வரவேற்கிறோம். காமராசர், கர்ம வீரர் காமராசர் பெயரை கொண்டு வந்ததில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் தான் மதிய உணவே கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதை சத்துணவா மாத்தினாரு. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும். இடைக்கால ஏற்பாடாக கிரீமி லேயருக்கான வருவாய் வரம்பை தற்போது உள்ள 8 லட்சத்திலிருந்து 14 லட்சமாக உயர்த்த வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தும். இது தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வரோம். கிரீமி லேயர் மத்திய அரசுல ஓபிசி கிரீமி லேயர் 8 லட்சம் ரூபாய் வரம்பு. இது கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இருக்கு. இதுல பல பரிந்துரைகள் 12 லட்சமா உயர்த்தணும்னு வந்துச்சு, எதுவுமே பண்ணல, மத்திய அரசு பண்ணல. இது நானும் பல முறை பேசியிருக்கிறேன், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கேன், கடிதம் எழுதியிருக்கிறோம், அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். ஆனா தமிழக அரசு இதை அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்து அது 8 லட்சத்திலிருந்து முதல் கட்டமா கிரீமி லேயர் எடுத்துடணும். பட் ஆனாலும் இருக்கிற வரைக்கும் அது அட்லீஸ்ட் ஒரு 14 லட்சமா கொண்டு வரும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிகணினி வழங்கப்படும். நிறைய அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். இந்த பட்ஜெட்ல இருக்கு. நேரம் காலம் தான் நான் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் இதை நான் சொல்லத்தெல்லாம் ஜிஸ்ட் தான். அதனால 2026-27 ஆண்டிற்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் 109 தலைப்புகளில் 341 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த யோசனைகள் ஆலோசனைகளை நாங்கள் தமிழக அரசிடம் நாங்கள் கொடுப்போம். அதிகாரிகள் அமைச்சர்களிடம் தெரிவித்து வரும் தமிழ்நாட்டில் வரும் ஆகஸ்ட் 5 நிதிநிலை அறிக்கை, அதில் முக்கியமான தமிழ்நாட்டை சார்ந்த அம்சங்கள் அதிலும் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதனால இப்ப நான் ஐ ஹவ் ஜஸ்ட் ரன் த்ரூ திஸ், அவ்வளவுதான். இது நம்ம விளக்கமா சொல்லணும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். உங்க முகத்தை பார்த்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. ஆனாலும் இந்த பட்ஜெட்ல எல்லாமே இருக்கு. நீங்களும் படிங்க, படிச்சு நீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுக்கப்புறமேடும் கேட்கலாம், நீங்க இமெயில் மூலமா கேட்கலாம். என்ன பண்ணலாம் எல்லாம் எனக்கு நல்ல யோசனைகளை ஆஸ் யூஷுவல் நாங்க கொடுத்துருக்கிறோம். அதனால இப்போ இந்த பட்ஜெட் சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த கம்பேரிசன்லாம் பார்த்துக்கலாம். இந்த 55வது பக்கத்தில் நிறைய கம்பேரிசன்லாம் இருக்கு. வருவாய் வரவுகள், வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மத்திய வரி வசூல் பங்கு, மத்திய அரசிடம் இருந்து பெறும் மானியம், மாநிலத்தில் மொத்த செலவு, வருவாய் கணக்கில் செலவு, மூலதன கணக்கில் செலவு, நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கில் உபரி பற்றாக்குறை எல்லாமே இருக்குது. இல்லை டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். அதனால
விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை போட வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணம் அது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் கல்வி என்பது அப்போ மாநில பட்டியலில் இருந்தது, அவங்க பொதுப்பட்டியலில் கொண்டு போயிட்டாங்க. அதுல இருந்து தான், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கல்வி கொள்கை எடுத்தோம்னா அது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். இப்ப கூட இந்த இளைஞர்கள் மாணவர்களோ இளைஞர்களோ டெல்லியில் போராடினாங்க. அதுல ஒரு முக்கிய கோரிக்கையாக வைத்தார்கள். அவங்க வச்சது அமைச்சர், கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு இஷ்யூ நீட்டுக்காக. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஆனா அது இப்ப கூட ஒரு குழு, நந்தன் நிலக்கேணி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு நானும் போய் ஆலோசனை கொடுக்க போறோம். அதுல இது ஒரு முக்கியமான ஆலோசனை கேட்க போறோம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. ஏன் பிடிவாதமா இருக்கிறீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு கல்வி கொள்கை இருக்கு. நீங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மொழியும் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, வரலாறு, ஒவ்வொரு வரலாறு. இப்ப தமிழ்நாட்டு வரலாறு தெரியல, ஏன்னா ஒரே மாதிரி கல்வி திட்டம், ஒரே பாடத்திட்டம். டெல்லியில் இருக்க வரலாறு இருக்கு, தமிழ்நாட்டு வரலாறு தெரியல, கேரளா வரலாறு தெரியல. அந்தந்த மாநிலத்தில் அது வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அப்படி இந்த மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வி வந்துருச்சுன்னா இந்த நுழைவுத் தேர்வு பிரச்சனை, இந்த தேர்வு பிரச்சனை, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, இது எதுவுமே வராது. எந்த பிரச்சனையும் வராது. சுமூகமா இருக்கும், நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இது மத்திய அரசு செய்யணும். அது வரட்டும். இப்ப இந்த செஷன்ல, மான்சூன் செஷன்ல இன்னும் அது இன்னும் வரல, தரவுகள் வரல, இன்னும் செய்தி வரல. டிலிமிட்டேஷன்ல அவங்க மத்திய அரசுல சொல்லியிருக்கிறாங்க. கடந்த முறை இது கொண்டு வந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை, எந்த மாநிலத்துக்கும் இடங்கள் குறைக்கப்படாது. 50% அக்ராஸ் த போர்டு, எல்லா மாநிலத்துக்கும் 50% 50 விழுக்காடு உயர்த்தப்படும். யாருக்கும் திடீர்னு மக்கள் தொகைக்கு அடிப்படையில் இது நிச்சயமா வராதுன்னு உறுதி கொடுத்திருக்காங்க. பிரதமர் உறுதி, உள்துறை அமைச்சரும் எல்லாமே உறுதி கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே கொடுத்திருக்கிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கொடுத்திருக்கிறாங்க. அதனால அது மாற்றி பேச முடியாது, அல்ல எந்த பாதிப்பு வரப்போறது. நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்க கூடாது, மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்களுடைய மனநிலை இது. இதை புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். காரணம், மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது கர்நாடகா. நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்கின்றோம். மேகதாது அணையை நாம் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாத ஒரு அணையை சம்பந்தமா நம்ம பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவசியமே கிடையாது. அதுவும் இங்கிருந்து நம்ம அங்க போய் பேசுறது. இப்போ அவங்க என்ன அப்பிங் தி டெம்போன்னு சொல்றது. ஏன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகா அமைப்புகள்லாம் இது போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. பார்டர்ல போய் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. ஏன்னா இது அடுத்த 2028 எலெக்ஷனுக்காக இப்பவே DK சிவகுமார் அந்த டிராமாலாம், நாடகம்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்றாரு, மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு 80% 80 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தான், 20 தான் 10% 20% தான் கர்நாடகா பயனுள்ளதா இருக்குமா? எவ்வளோ பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார், எவ்வளோ பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு.
இது வந்து 1960 அந்த 60s அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டில் பக்ரா ரிவர்ல பிஎஸ் ரிவர்ல இருக்கிற அத்தனை டேம்ஸும் அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் கையெழுத்து போட்டிருக்கு. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற 7 மாநிலங்கள் இன்னும் கொஞ்சம் 2-3 மாநிலங்கள் கையெழுத்து போட்டு இந்த போர்டு வந்து மேனேஜ் பண்றது இந்த போர்டு தான். இங்க எங்க டேம் கட்டலாம், அந்த டேம்ல எப்ப தண்ணி திறந்து விடலாம், எந்த ஸ்டேட்டுக்கு திறந்து விடலாம், எப்ப திறந்து விடலாம், எவ்வளவு திறந்து விடலாம், புதுசா என்ன கட்டலாம்னு அந்த போர்டு முடிவு பண்ணும். எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒரு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, அதிகாரம் உள்ள காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை ஒன்னு கொண்டு வந்து கர்நாடகாவில் உள்ள 4 பெரிய அணைகள், 10 சிறிய அணைகள், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை இல்ல, அதிகாரமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்னு இருக்குது, அதிகாரமே கிடையாது. இது காவிரி நடுவர் மன்றம் 2007 வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சொல்லியே சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த போர்டு மாதிரி இங்க கொண்டு வாங்க, அதிகாரம் வச்சு ஒட்டுமொத்தமா இதை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யல. அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க. 2007 சொன்னாங்க. அப்ப இருக்கிற அரசு தூங்கிட்டு இருந்தாங்க, பண்ணல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2013 வந்து தான் அதை வந்து நோட்டிஃபை பண்றாங்க கெசட்ல. நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வேணும்னு சொன்ன உடனே கர்நாடகா வந்து சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்ல 2018 இறுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்பவே நம்ம குறைச்சிட்டாங்க. 192 டிஎம்சி 177 டிஎம்சி குறைக்கிறாங்க. அப்போ கடந்த காலத்தில் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி பிரச்சனையில எவ்வளோ 70, 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. அப்பயும் திமுக இருந்தது. இறுதி தீர்ப்பு வந்தப்போ திமுக இருந்தது. அப்போ எல்லாமே நம்ம இழந்திருக்கிறோம். இது இல்லாம கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதையும் சரியான முறையில் வாதாடல. இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு. ஆனாலும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால இது சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் இந்த பிரச்சனையை. கர்நாடகா என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது கர்நாடகா கூட. சொல்யூஷன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. எங்களை எல்லாம் பிரதமர்கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்களன்னா நான் சொல்றது வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அழுத்தம் கொடுங்க. அரசியல் செய்யுங்க. அரசியல் கட்டம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும். நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கல. ஒரு 2 நாளுக்கு முன்பு வந்து அந்த போர்டு மீட்டிங் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் தமிழ்நாடுக்கு வந்து கர்நாடகா காவிரி மூலமாக 9.9 டிஎம்சி கொடுத்துருக்கணும். 2.9 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க. ஜூலை மாசம் அவங்க 32 டிஎம்சி கொடுக்கணும். கொடுத்தது எவ்வளவு 1-2 தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட கொடுத்துறாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம அப்புறம் எதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி மாசம் இவ்வளவு கொடுக்கணும்? உச்சநீதிமன்றம் போகணும். சட்ட போராட்டம். அப்போ மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பே இந்த நிலைனா அந்த டேம் கட்டிட்டாங்கன்னா அதையும் தடுத்து நிறுத்திட்டு சுத்தமா தண்ணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எங்க போவீங்க நீங்க? ஒரு அரசு, கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் தீர்ப்பையும் மதிக்கல, நடுவர் மன்றம் தீர்ப்பையும் மதிக்கல, டெல்லியில அங்க அதிகாரிகள் சொன்னதும் மதிக்கல. இவங்க கிட்ட எதுக்கு நம்ம பேசணும்? அதனால இது கையா ஒட்டுமொத்த கட்சியும் என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணணும். தவிர இது வந்து டிவிக்கே பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டு பிரச்சனை. அது எது மேகதாதுக்கு யாருங்க போனா? காவிரிக்கு போறது வேற, மேகதாதுக்கு யாரும் போக கூடாது. அதான் சில வரி அல்லாத வருவாயின்னு சொல்லியிருக்கிறேன். நான் டாக்ஸ் ரெவன்யூ. நான் டாக்ஸ் ரெவன்யூ திமுகவில் வந்து அவங்களுடைய இலக்கு வந்து 26,000 கோடி வச்சிருந்தாங்க. 23,000 கோடி தான் அவங்களால ஈட்ட முடிஞ்சது. நாங்க வந்து கிட்டத்தட்ட 2,17,000 கோடி வச்சிருக்கிறோம் கூடுதலா.
அந்த 2,17,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாது மணல், அப்புறம் வந்து கனிம வளம் முறைப்படுத்துதல், மணல் முறைப்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுத்துறைகளில் வந்து அது சீர் செய்து அந்த ஊழல்லாம் தடுத்து இதெல்லாமே இது பண்ணாலே கூடுதலாக வரும். கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 1,95,000 கோடி கூடுதலாக வரும் அந்த வருவாய். அப்போ நீங்க டாஸ்மார்க்கே தேவையில்லை. என்ன மாதிரி அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுதான் நம்ம பண்ண போறோம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்னு, டாஸ்மார்க் மூடணும்னா மக்கள் பிரச்சனை ஒன்னு இருக்கு, அது இல்லாம நிர்வாக பிரச்சனை ஒன்னு இருக்கு. மக்கள் பிரச்சனை இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதெல்லாம் வந்து அமைச்சு கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு முன் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துட்டு கொஞ்சம் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்டர்லாம் அதுக்கு நிச்சயமா யார் யார் எங்க விற்கிறாங்கன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நான் சுலபமா நான் சொல்லியிருக்கிறேன். டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துட்டா யாரு இந்த செய்தி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது. அவங்க பேர் யாரும் வந்து வெளியில சொல்றது இல்லை. சொன்னா நிச்சயமா அந்த குடிக்கிறவங்க அவங்க மனைவியே சொல்லி விட்டுடுவாங்க இங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய். அதனால சுலபமா அப்புறம் அங்க யாரு இன்ஸ்பெக்டர்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன். யாருங்க சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியால சஸ்பெண்ட் பண்ணி விட்டா ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் நடக்க போகுது. இதெல்லாம் கொஞ்சம் தைரியமா பண்ணணும். அதுல நீங்க தான் சொன்னீங்க சிப்காட். நான் போய் கவர்மெண்ட்ல கேட்டா அப்படி என்னமே இல்லைன்னு அது மாதிரி ஏதாவது கொளுத்தி போட்டுருது. அதான் சொல்றேன், என் வாயில ஏதாவது ஒன்று சொல்லி நிச்சயமா சென்னைக்கு இன்னும் ஒரு பசுமை விமான நிலையம் வேண்டும். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சென்னைக்கு அவசியமானது. இப்ப இருக்கிற ஏர்போர்ட் 2030க்குள்ள கன்ஜஸ்டட் ஆயிடும். அதனால நிச்சயமா இன்னொன்னு வேணும், அதுக்குள்ள கட்டணும். அது இடம் கூட செய்யூர்ல கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பூரூர்ல சால்ட் பேனட் இருக்கு, உப்பளம் இருக்கு, செய்யூர்ல இருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் பண்ணணும். இல்ல பேசுறேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா தான் சொல்லியிருக்கிறேன் நான். மீடியா உங்க மூலமா தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். உண்மைதான். இப்ப நிதி இல்ல, ஒயிட் பேப்பர் தான் கொடுத்தாங்க எக்கனாமிக் நிதி இல்லை. பட் ஆனா விவசாயிகள் நான் கடந்த முறை சொல்லியிருக்கிறேன் நான், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு 66% இல்லை, பட் 63% மக்கள் வந்து விவசாயத்தையும் விவசாயிகளும் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள். அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை பங்களிப்பு எவ்வளவு தெரியும்னா 2.9%, 3% தான். அப்போ அதுல தான் அதிகமா தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யணும். நாங்க சொல்றது பட்ஜெட்டே பார்த்தா 68,000 கோடி வேளாண் துறைக்கும், 25,000 கோடி நீர்ப்பாசன திட்டம். நீர்ப்பாசன திட்டத்துக்கு நீங்க கடனை வாங்கி 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க. ஒவ்வொரு வருஷமும் 25,000 கோடி போடுங்க. வேர்ல்ட் பேங்க், பிரிக்ஸ் பேங்க் எல்லாமே இருக்கு. இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா வேர்ல்ட் பேங்க்ல வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சிருக்காங்க, கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கனாலும் நிச்சயமா கொடுப்பாங்க. பட் விவசாயத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட 68,000 கோடி நீங்க பண்ணணும். ஒரு தனி விவசாய பட்ஜெட்டை போடுறது என்ன பிரயோஜனம்? போன வருஷம் திமுகவில் 15,500 கோடி விவசாயத்திற்கு தனி பட்ஜெட். அது எதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்? இது மக்களை ஏமாத்துற வேலை தானே. இது நாங்க தனி பட்ஜெட் விவசாயத்தை பண்ணிட்டோம். பட்ஜெட் பெருசு இல்ல, அது நிதி ஒதுக்கீடு தானே பெருசு. அதான் விவசாயத்திற்கு பிரச்சனை. விவசாயிகள் ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப அது என்ன பிரச்சனை? அவங்களுடைய விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கடனை தள்ளுபடி பண்ணுங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்க. இதெல்லாம் அவசியமா செய்யணும். 3/2 பங்கு மக்கள் பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள தான் நீங்க காப்பாற்றணும். அவங்களுக்கு தான் நீங்க அதிக நிதி செய்யணும்.
இப்போ ஒரு உதாரணம், சென்னையில் வந்து இலவச பேருந்து அத்துணை மக்களுக்கும். சென்னையில் இருக்கிறது மக்கள் வந்து 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க வச்சுங்களேன். இப்போ இந்த யோசனை நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்துட்டோம். உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிற மாநகரங்கள்ல இதில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, இலவச பேருந்து சென்னையிலனா திருவான்மையூர்ல வாழ்ந்து வீடு வச்சிருக்கிறது அவங்க வந்து திருவொற்றியூர்ல போய் வேலை செய்யலாம், எங்க இருந்து எங்க வேணா போய் படிக்கலாம். இப்போ வந்து அந்த இங்க தான் போக முடியும், அதுக்கு பஸ் செலவு அவங்க கட்டணும். இப்போ அவங்க வருமானமே 5000 6000 தான். இங்க எங்க வேணா போகலாம், எங்க வேணா படிக்கலாம், எங்க வேணா வேலை செய்யலாம். ரெண்டாவது, நீங்க இலவச பஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நல்ல தரமான பஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, இப்ப மார்க்கெட் போறாங்க, பைக் எடுத்துட்டு போறாங்க, அவங்க அதை தவிர்ப்பாங்க. சினிமாவுக்கு போனா பைக்ல போவாங்க. இது பஸ் ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா அதில் பஸ்ஸில் எல்லாரும் ஏறி பயன்படுத்துவாங்க. சிட்டி உள்ள வேர் அண்ட் டேர் குறையும், பெட்ரோல் யூசேஜ் குறையும், பொல்யூஷன் குறையும். பொல்யூஷனால சென்னையில் மட்டும் ஆண்டுதோறும் 4000 பேர் இறக்குறாங்கன்னு அது நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்றேன். நான் இறப்பு விகிதம் இருக்குது. டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற நாடுகளில் டூரிசம் அந்த அளவுக்கு ஃப்ரீ பஸ்னா அவ்வளோ டூரிஸ்ட் வந்து, ஏன்னா அவங்களுக்கு செலவு மிச்சமாகுது. முக்கியமா ஸ்கூலுக்கு போறது, நீ காலையிலயும் சாயங்காலமும் நீங்க பாத்தீங்கன்னா கன்ஜஸ்டடா இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போறதுல எல்லாமே பைக்ல கூட்டிட்டு போறாங்க குழந்தைங்களை. நீங்க ஃப்ரீ பஸ்னா கரெக்டா ஸ்கூல்ல போய் விட்டுட்டு பஸ் எவ்ரி 5 மினிட்ஸ் பஸ் வந்துட்டே இருக்கும், எவ்ரி 10 மினிட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஃப்ரீயா. ஸோ அது தொடர்ந்து அப்படி ஃப்ரீயா நம்ம பண்ணி போனா ஒவ்வொரு வீட்லயும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் மிச்சமாகும். அந்த 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து நான் சொல்றது நடுத்தர குடும்பத்தில். அந்த மற்ற பொருளாதார மற்றதுல அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க, பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும், இதில் அடிஷனல் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும். இது நல்ல ஒரு ஆக்சிடென்ட்ஸ் குறையும், இறப்பு குறையும், வேர் அண்ட் டேர் குறையும், பெட்ரோல் டீசல் குறையும். பட் இது மற்ற இந்த பணம் மற்ற வரிகள் மூலமா வந்துடுது இல்ல கவர்மெண்ட்டுக்கு. இந்த பணம் செலவு பண்றது மற்றெல்லாம் செலவு பண்ண போறாங்க அவங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு தானே வருது, எக்ஸ்பென்ஸ் வருது. இப்போ டூரிசம் வருது. நாங்க சொல்றது எல்லாமே நாங்க சொல்லலையே. இதுல சயின்டிபிக் அனாலிசிஸ் தான் நான் பண்ணிருக்கோம். அதுல இதனால டூரிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தானே வருவாய் இருக்கும். இது வந்து பொருளாதாரம் இதுல இல்லாம மத்தல செலவு பண்ணா கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமா இருக்க போகுது. படிச்சா இப்ப ஒரு பையன் படிக்கிறான்னா கவர்மெண்ட்டுக்கு தானே செலவு கம்மி, இல்லைன்னா இங்க தான் போகணும், இங்க தான் வேலை செய்யணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக வருது இல்லை. ப்ராஃபிட் வரும் அதில். அவங்க இல்ல இல்ல இப்போ ஒரு கவர்மெண்ட்னா வந்து ஒன்லி ப்ராஃபிட்ல இயங்குறது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்னா ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஒரு சமூக உணர்வு இருக்கணும். அப்ப அதுதான் அப்போ எல்லாமே லாபத்தில் ஓடுச்சுன்னா அது கவர்மெண்ட் பேர் இல்லை, அது தனியார் மயம். அதனால எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்ட், ஒரு சோஷியல் ஸ்டேச்சர் வந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் அது உதவி பண்ணாதான் அவங்க மேல வர முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தமிழ்நாடு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம முதல் இடத்துலன்னா கடந்த ஆண்டுக்கு முன்பு வந்து 11.1%, போன வருஷம் 10.8% இருக்கு. மற்ற மாநிலங்கள் வந்து 10%, 9.8% தான். ஆனா தமிழர்கள் வளர்ச்சி அடையல. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது, தமிழர்கள் வளர்ச்சி அடையல. அது போய் கீழே ட்ரிக்கிள் பண்ணல, மக்களுக்கு போய் சேரல. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இன்னும் கடன் சுமையில தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்.
உற்பத்தி ஒரு மிகப்பெரிய உற்பத்தி செய்யற ஒரு ஸ்டேட். ஆனா கன்சியூமர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு கன்சியூமர் இல்ல. கன்சியூமர் எப்படின்னா, இப்படி நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீனா நான் ஃப்ரீ எல்லாத்தையும் சொல்ல, இப்போ நீ போக்குவரத்துல அவங்களுக்கு அந்த கொஞ்சம் காசு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அது கன்சியூமர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அது வந்து பொருளாதாரத்தில் பில்டப் ஆகும். அதில் நாங்கள் எங்களோட நோக்கமே வந்து எல்லாமே நாங்கள் இவங்க சொல்ற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா கோடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் இந்த டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலா சயின்டிஸ்ட், எக்கனாமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறைய, அவங்க சொல்றது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே, பெண்களுக்கு போறது இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே. பட் ஆனா அது ஒரு இவங்க செய்யறது எலெக்ஷனுக்காக பண்றது. போக்குவரத்தே வந்து அது ஒரு பெரிய ஊழல் பொட்டி, அது ஃபுல் அண்ட் ஃபுல். அது உள்ள போனாலே அது எல்லா உபரி பாகங்கள் பேருந்தில் வாங்குறதுல இருந்து தயார் பண்றதுல எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு ஊழல். அது நியமனம், ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நியமனமே அது காசு கொடுத்து லட்சக்கணக்கில் ஊழல் நடந்து கடந்த பல ஆண்டு காலமா இருக்குதா இல்ல. பட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இது பண்ணணும். இது அதை ஒன்னு அதை சரிப்படுத்தணும். ரெண்டாவது வந்து இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்னா நிச்சயமா அது வந்து நான் அதான் சொல்ல, பொதுத்துறைகள் 3 மெயின் துறை, போக்குவரத்து துறை, அப்புறம் வந்து பொது பணித்துறை பிளஸ் வந்து மின்துறை. இந்த 3மே we have to do lots of reforms. இந்த 3 துறைகளும் ரிஃபார்ம்ஸ் பண்ணி நிச்சயமா அதை வந்து லாபகார்த்தமா கொண்டு வந்து அது மீட்டு எடுக்கலாம். ஏன்னா இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கங்க, மின்சாரத்துறையில் 4 ஆண்டுகளில் வந்து 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கட்டணம், மின் கட்டணத்தை 4 ஆண்டுகளில் இன்க்ரீஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளில் வந்தோம். வருஷம் வருஷம் வருது கூடுதலா, நான் சொல்ல கூடுதலா வந்தோம், நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஏன் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற மின் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை கிடையாது. தனியார் கிட்ட வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்கன்னா அதுல அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ரூபாய் கிடைக்கும் அந்த யூனிட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இதுதான் நடக்குது. இல்ல பேன் நீட்டா, இதுதான் நாங்க நீட்டு வர்றதுக்கு முன்பே இருந்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஃபேர் நீட்டா, நான் என் காதல பேன் நீட்டுன்னு வந்துச்சு. அது காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. அது இந்த நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீட்டு அப்போ கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. நான் ரொம்ப முடிவா சொன்ன வரக்கூடாது அப்படின்னு நான் பிடிவாதமா இருந்தனால தான் நான் 2009 விலகி வந்ததுக்கு அப்புறம் 2010 தான் இதை வந்தவங்க ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அப்புறம் 12 வந்துச்சு, அப்புறம் கோர்ட்ல தடை பண்ணாங்க, அதுக்கப்புறம் 13 கோர்ட்ல மறுபடியும் தடை பண்ணி 16 ஓகே பண்ணி இது ஒரு வரலாறு இருக்குதுல்ல. நீட்டு தேர்வே தேவையில்லாது. நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல இந்த தேர்வுகள் சம்பந்தமா, இது நீட்டு தேர்வு அப்போ கொண்டு வந்த காங்கிரஸ் டைம்ல கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, அவங்க நோக்கம் என்னன்னா நீட் எக்ஸாம்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் கமர்ஷியல் ஆயிடுச்சு, நல்ல தரமான டாக்டருங்க வந்து வரத்து கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட் வந்து முறைப்படுத்தணும், எல்லாமே ஒரே எக்ஸாம்ல முறைப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர். நீட் ஒரு சிஸ்டம் வந்து முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்ச 100% தோல்வி அடைந்த தேர்வு தான் நீட் தேர்வு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது ஸ்கிராப் பண்ணணும். ஸ்கிராப் நீட்னு தான் வரணும் தவிர ஃபேர் நீட்னு அது மாதிரி பண்ண முடியாது. முடிஞ்சு போன சிஸ்டம், தோல்வி அடைஞ்ச சிஸ்டம் நீங்க எப்படி நீங்க ஃபேரா பண்ணுவீங்க? அதாவது இன்னைக்கு நீட் உடைய பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் எக்கனாமிக் கரப்ஷன். அது என்ன, 2 லட்சம் கோடி ரூபாய் நீட்னால பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். நீட் கோச்சிங்னால நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த நீட்னு சொல்லலாம். இல்ல நாலேஜ் பேஸ்ட்ல இல்ல, அது எக்ஸாம் பேஸ்டு ஒரு எஜுகேஷன் தான் இப்போ பண்றது. நாலேஜ் பேஸ்டு கிடையாது. நம்ம சிஸ்டமே மாத்திட்டாங்க இப்போ. நீட்
ரெண்டாவது 2 லட்சம் கோடி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து தரமான டாக்டருங்க இல்லை, நீட்ல வரல. ஏன்னா காசு வச்சிருந்தா நீட்ல படிக்கலாம். அதுதான் இப்போ இந்த சிஸ்டம். இப்போ ஒரு பல எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். 590 மார்க் எடுத்த ஒரு பையன் அவனால படிக்க முடியலன்னா அவங்க அப்பா வந்து விவசாயி. அவருக்கு வந்து அட்மிஷன் வந்து பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா 5 லட்சம் ஃபீஸ் கட்டணும். 5 லட்சம் கட்ட முடியல. 110 மார்க் எடுத்த ஒரு பையன் அவங்க அப்பா காசு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கட்டி படிக்கிறான். அப்போ 590 மார்க்ஸ் எடுத்த ஒரு பையன் படிக்க முடியல, 110 மார்க் எடுத்த பையன் படிக்கிறான்னா அப்ப என்ன ஃபேர் சிஸ்டம் இது? போன வருஷம் பிஜியில் நீட்ல பிஜியில் 0 மார்க் 0% எடுத்தவங்கள MBBS MD MS படிக்கிறாங்க. இவங்க எப்படி என்ன டாக்டரா வருவாங்க? எப்படி தகுதி நல்ல தரமான டாக்டரா வருவாங்க? 0 மார்க் 0% -% எல்லாம் அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சிஸ்டமே இட் இஸ் கான். இது இல்லாம வந்து நீட் பேப்பர் லீக் வந்து வருஷம் நடக்கிறது தான். இந்த வருஷம் கண்டுபிடிச்சு வெளியில வந்துருச்சு. இந்த 5 வருஷத்துல 3 வருஷம் லீக் ஆயிடுச்சு. அதை அப்படியே கட்டுப்படுத்தி வெளியில வராம பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வெளியில வந்த உடனே எல்லாத்துக்கும் மேல நமக்குன்னு எல்லாம் மனசாட்சி இருக்குது. ஒரு தேர்வுனால சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தேர்வு தேவையா? இது எவ்வளோ பெரிய ஒரு மோசம், அது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. சின்ன குழந்தைங்க 16, 17, 18 வயசு குழந்தைங்க ஒரு தேர்வுக்காக தற்கொலையே பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப என்ன மாதிரி சிஸ்டம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? மான்ஸ்டர் ஆஃப் சிஸ்டம் அது. தமிழ்நாட்டில் 45 குழந்தைங்க இந்த 10 வருஷத்தில் தற்கொலை பண்ணிருக்கிறாங்கன்னா அப்போ என்ன எக்ஸாம் எதுக்கு அது? அதெல்லாம் நாங்கள் போய் சொல்ல போறோம், பேச போறோம், அது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். பட் அது கான்செப்ட் நீட். அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா நீட் ரத்து பண்ணணும், அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்களே நடத்தீங்கன்னு சொல்லணும். நீட் எதுக்கு வச்சுக்கணும்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 22 எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எய்ம்ஸுக்கு வேணா நீங்க நீட் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க. ஈச் ஸ்டேட் ஹேஸ் இஸ் ஓன் அட்மிஷன் பாலிசி. ஈச் ஸ்டேட் ஹேஸ் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ 20 வருஷத்துக்கு முன்பு தான் சில மாநிலங்களில் மெடிக்கல் காலேஜ் இல்லை. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லயும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. எதுக்கு நீங்க நீட்டை வச்சுக்கிட்டு திருப்பி உங்களுக்கு நடத்த முடியாத ஒரு தேர்வு? அதான் சொல்ல, கோச்சிங் சென்டர் நீ தடை பண்ணுங்களேன். அந்த ஹை பவர் கமிட்டி கோச்சிங் சென்டர் தடை பண்ணட்டும், என்ன நடக்கும் பார்க்கலாம். ஆனா அது நீட்டே தடை பண்ணணும். இதுலயே நாங்க கொடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமா 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வந்து திமுக ஆட்சியில கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்லிட்டேன். பட் இதுல இல்ல அது மட்டும் இல்ல, இதுல வந்து டீட்டெயிலா இருக்கு. இது மறுபடியும் சொல்றேன், இப்போ டிவிகே அரசு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு துறையிலையும் வந்து அதுல யாரு எப்படி என்ன, அங்க இருக்கிற அமைச்சர்கள், கடந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் யார் யார் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களை எல்லாமே பிளாக் லிஸ்ட் பண்ணி இது மிகப்பெரிய அளவில் அந்த ஊழல அந்த பணத்தை மறுபடியும் கொண்டு வந்து கஜானால சேர்க்கணும். இதுல நிச்சயமா, ஏன்னா இப்போ தொடக்கத்தில் கொஞ்சம் வேகமா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் பார்த்தா அப்படியே இந்த வேகம் பத்தல. அதனால இது கொஞ்சம் வேகப்படுத்த வைப்போம். முடிச்சிடலாமா? சரி, நன்றி.